1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23-30 வரை வாசிக்கும் போது அதில் 27வது வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்போம். 27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ எவன் ஒருவன் எவள் ஒருத்தி எந்த ஒரு மனுஷனும் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அபாத்திரம், நிர்விசாரம், ஏளனம் செய்கிற ஒரு காரியம். என்ன? இயேசு நமக்காக சிலுவையில தானே அறைந்தாரு என்று சொல்லுறாங்க. அது எனக்கு தெரியவில்லை, அது எனக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லப்படுகிற கேட்கிறோம். 3 ஆணிகளிலே தொங்கினார் என்று சொல்லுகிறதை கேட்கிறோம். ஏன்? அதற்கு இப்ப ஏன் இன்று ராபோஜன பந்தி, அதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவம் நிறைந்த, மகிமை நிறைந்த, மாட்சிமை நிறைந்த, உன்னதமான மகிமைக்கு ஒத்த, மகத்துவத்திற்கு ஒத்த அவருடைய ராபோஜன பந்தியில் கை போடுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சோதித்தறிவீர்களானால் அது பாக்கியமாயிருக்கும், அது நலமாயிருக்கும். அது சரீரத்தில் வாதை உண்டாகும், குடும்பத்தில் உபத்திரவம் உண்டாகும், குடும்பத்தில் கண்ணிகள் வரும், அறுபட்டு போன சாபங்கள் 2வது முளைக்கும், நம்மை விட்டு அகன்று போன பொல்லாத பிசாசு நம்மீது எழும்புவான். ஜோடித்து இருக்கிறது நிமித்தம் கூட 7 பேரை கூட்டிக் கொண்டு வருவான். முந்தினதை காட்டிலும் பிந்தினது பெரிய உபத்திரவமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் இன்னும் அனுபவித்திருக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அந்த அனுபவம் வந்தால் தெரியும். ஐயோ, தேவன் ஒருவர் அன்புள்ளவராயிருந்தார், பாசம் உள்ளவராயிருந்தார், நீதி உள்ளவராயிருந்தார், இரக்கம் உள்ளவராயிருந்தார், அதன் நிமித்தம் என்னை அழைத்தார். நானோ அழைப்பை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய சமூகத்தில் நிலைவு பெற்றிருந்தேன். ஆனாலோ அபாத்திரம் என்னிடம் இருந்தது, நிர்விசாரம் என்னிடம் இருந்தது. ஆண்டவருடைய பண்டிகைகளை புறந்தள்ளினேன், ஆண்டவருடைய ராபோஜனத்தை புறந்தள்ளினேன், ஆண்டவருடைய சுத்திகரிப்பை புறந்தள்ளினேன், ஆண்டவருடைய சாட்சி சொல்லுகிற உன்னதமான பண்டிகையாகிய உபவாச பண்டிகையை புறந்தள்ளினேன். ஒரு இரவு முழுதும் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறதை புறந்தள்ளினேன். அதன் நிமித்தம் இந்த அனுபவம் எனக்கு உண்டாயிற்று என்கிற பயம் உண்டாயிருக்கும். அந்த அனுபவம் இல்லாதது நிமித்தம் தேவ பயம் நம்மிடம் இல்லை, தேவனை கண்ட நடுக்கம் இல்லை. தேவன் நம்மில் ஒருவராக எண்ணப்படுகிறோம். அவர் மனுஷராய் இந்த உலகத்திற்கு வந்தது நிமித்தம், அவர் மனுஷராக இந்த உலகத்திலே சஞ்சரித்தது நிமித்தம், அவர் மனுஷராக ஒரு மனுஷனோடு பழகினது நிமித்தம், ஒரு மனுஷனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அவரை சிலுவையில் அறைந்தது நிமித்தம் நிர்விசாரம் நம்மோடு இருக்கிறது. அந்த அனுபவம் கிட்டினால் அது நலமாயிருக்கும், அது அவர்களுக்கு லாசிக்கு ஆரோக்கியமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நிர்விசாரத்தோடு கர்த்தருடைய பந்தியில கை போட்டு, அவருடைய ராபோஜன பந்தியில கை போட்டு, அவருடைய சரீரத்தை இரத்தத்திற்கோ அடையாளமாக வைத்திருக்கிற ஜீவாப்பத்தையோ, அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிற ஜீவரசத்தையோ புசித்து
அதாவது மனமகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் முக்தி பெறுவதற்காக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிகளும் இருதய வாஞ்சையோடு இயேசு கிறிஸ்துவுடைய வழி அறியாமல் தவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை மைல்களை செருப்பில்லாமல் கடந்து போகிறார்கள். ஐயோ, அவர்கள் நடந்து போற விதத்தை கண்டால் இருதயத்தில் தள்ளாடுகிறது. கால் நொண்டியாக, கால் வலிக்கால் கீழே ஊன முடியாத விதத்திலே செருப்பில்லாமல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போய் முக்தி பெறுவதற்காக கண்ணிருந்தும் காணாது காதிருந்தும் கேட்காது என்கிற விக்கிரகத்தை வழிபடுகிறார்கள் தேவ பயத்தோடு, அவர்களுடைய தேவ பயத்தோடு. ஏனென்றால் அவர்களுடைய சாமி கண்ணை குத்துமாம், அவருடைய சாமி குழப்பத்தை உண்டு பண்ணுமா, அவருடைய சாமி உபத்திரவத்தை உண்டு பண்ணுமா என்கிற பயத்தோட முக்தி பெறுவதற்காக அவர்கள் தங்கள் சரீரத்தை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமோ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக, தேவனுடைய மகத்துவத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக, அவரோடு வழிபடுவதற்கு தேவ பயமற்றவர்களாக திருச்சபையின் ஒழுங்கை கடைபிடிக்காமல், திருச்சபையின் ஒழுங்கை கடைபிடிக்காமல் அதே திருச்சபையிலே மகிமையோடு சிங்காசனமிட்டு வீற்றிருக்கிற தேவனுடைய சரீரத்தையோ இரத்தத்தையோ ஞாபகப்படுத்துகிற பண்டிகையிலே துணிகரமாய் கை போடுகிறீர்கள் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அந்த தேவனை இரத்தத்தை குற்றப்படுத்துகிறவன், தேவனுடைய ஆவியை குற்றப்படுத்துகிறவன், தேவனுடைய சரீரத்தை குற்றப்படுத்துகிறவன், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும் என்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது, யோசித்து கூட பார்க்க முடியாது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, தேவ பயமற்றவர்களே, இருதயத்திலே தேவனுடைய பயம் அற்ற தேவ சந்ததியே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயுடைய பிரமாணத்தை 1-2 வாக்கினால் தீர்மானித்து அதற்கு செவி கொடுக்காமல் மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கர்த்தரை அசூசிப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய சிரசை தங்களுடைய காலினால் மிதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம், மிதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு 26ல இருந்தே வாருங்க பார்ப்போம். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு அடைந்து இந்த மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ராபோஜன பந்திக்காக ஆயத்தமாயிருக்கிற உங்களுக்கு சத்தியம் தெரியுமா தெரியாதா? திருச்சபையின் ஒழுங்கு தெரியுமா தெரியாதா? திருமறையின் சத்தியம் தெரியுமா தெரியாதா? இந்த திருமறையினுடைய உண்மை புரியுமா புரியாதா? நிர்விசாரம், அபாத்திரம், ஆண்டவருடைய சரீரத்தின் மேலே, ஆண்டவருடைய இரத்தத்தின் மேலே ஒரு நிர்விசாரம், ஒரு நிர்விசாரம். தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு திருச்சபையிலே திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொண்டேன். என்னுடைய பக்கத்தில் நின்றவர்களோடு ஒருவனிடம் சிசர் சுமல் வந்தது, ஒருவனிடம் பிராண்டி சுமல் வந்தது. உங்களை விட அவர்கள் பாக்கியவான் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால்
ஊழியக்காரர்கள், அந்த போதகர்கள் திருவிருந்தினுடைய சத்தியத்தை, அவருடைய சரீரத்தினுடைய பரிசுத்தத்தை, இரத்தத்தினை குறித்து உபதேசம் கொடுக்கவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, சத்தியத்தை அறியல. அவர்கள் அப்படி செய்கிறதை கர்த்தர் நிச்சயமாக மன்னித்து கரம் கொடுக்கிற தெய்வம். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக வாசிக்க கேட்போம். அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்வானாகில் அந்த பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லை. தேவன் திட்டமாய் எச்சரிக்கிறார், திட்டமாய் எச்சரிக்கிறார். தினந்தோறும் மழை பெய்யும், தினந்தோறும் அதன் தண்ணியை குடிப்பீர்கள். ஆனாலோ மழை எதற்காக பெய்கிறது, அந்த தண்ணி எதற்காக குடித்தோம் என்பதை மறந்து போகிற ஜீவிதமுடைய உங்களுக்கு ஆண்டவருடைய சரீரம் எதற்கு, ஆண்டவருடைய இரத்தம் எதற்கு? நிர்விசாரம். தேவனுடைய பந்தியிலே கை போடுவதற்கான ஆயத்த ஆராதனைகளுக்கு நிர்விசாரம். தேவன் உங்களுக்கு உயிரை பிச்சையாக தந்து, உயிரை இனமாக தந்து உங்களை ஆசீர்வதித்த தேவனை சாட்சி சொல்லுகிற அந்த நாளிலே நிர்விசாரம். ஒரு ஆள் நைட்டிலே, ஒரு முழியிரவு பூரா கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்வதற்கு ஒரு நிர்விசாரம். தேவனுடைய ஆராதனை ஒழுங்கை நேரத்தை கடைபிடிப்பதிலே நிர்விசாரம். அபாத்திரமாக தேவனுடைய பந்தியிலே கைபோடுவதற்காக துணிச்சலை தந்த எந்த தெய்வம், எந்த மனுஷன் உங்களுக்கு தந்தான்? அன்று சிசர் சுமலோடு, பிராந்தி சுமலோடு தேவனுடைய பந்தியில கை போட்டு அவர்களை விட கேடுகட்ட ஜென்மங்கள் நீங்கள் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. நீங்களோ ஆமாசாமி, நாங்கள் இனி செய்வோம், அப்படியே நடப்போம், அப்படிதான் இருப்போம் என்று மணவரையிலே புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள உடன்படிக்கையிலே ஆமா என்று சொல்லிவிட்டு உங்கள் மனவந்த வாழ்க்கையிலே நடக்கிறது போல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மணவாட்டியாகிய நீ கரம் பிடித்து செய்த உடன்படிக்கையை நீ காத்துக் கொள்ளுகிறாயா? ஒரு மனுஷனிடம் செய்த உடன்படிக்கை என்று நினைத்தாயோ? பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்த உடன்படிக்கைக்கு அடிஸ்தானமாக நிலைநிறுத்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தை போல அல்ல, ஜீவனுள்ள இயேசுவின் சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் அல்லவோ? உன்னுடைய இருதயம் ஏன் தினத்தினால் கொளுத்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய இருதயத்தின் படப்பிடப்பு பாரம், அந்த 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 வெயிட் இன்னும் மாறவில்லை, இன்னும் மாறவில்லை. ஐயோ, என்னுடைய ஜனங்களுக்கு உபத்திரவு வேண்டாம் அப்பா, என்னுடைய ஜனங்களை ஆண்டவரை ஒரு விஷயம் மன்னியும் என்கிற ஒரு பாரம் எத்தனை நாளைக்கு, எத்தனை நாளைக்கு என்று ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாய், என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்கிற உள்ளந்திரியத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் இன்று நம் மத்தியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார், நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அபாத்திரம், நிர்விசாரம், ஒரு ஒரு திமிர் பிடிச்ச அனுபவத்தோடு தேவனுடைய பந்தியை அனுசரிக்கிறது. என்ன பாப்போம் என்கிற சிந்தனையோடு தேவனுடைய பந்தியை ஆசரிக்கிற தேவன், தேவனுடைய ஜனங்களுக்காக எந்த எல்லைக்கும் போகிற தேவன். அதே போல தேவனுடைய ஜனங்களை தண்டிப்பதற்காக எந்த தீர்மானத்தையும் மேற்கொள்ளுகிற தேவன். 1000 பேரை ரட்சிக்கிறவனாயிருக்கட்டு, 1000 சுகங்களை கொடுக்கிறவனாயிருக்கட்டு, 1000 பிசாசுகளை ஓட்டினவனாயிருக்கட்டு, எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் தூக்கி போட மடிக்காத, அரைச்சாத, நிசாரமாக உதறி தள்ளுகிற தேவன்.
உங்களுக்கு புரியும். உங்களை நடத்துகிற, கரம் பிடிச்சு நடத்துகிற ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தந்த ஊழியக்காரனுடைய சொந்த மகன் மகளுடைய காரியத்திலே கர்த்தர் தூக்கி எறிந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்களே. இதை அறிந்தோ, இதை தெரிந்தோ, இதை புரிந்தோ நீங்கள் நிர்விசாரமாய் புசிப்பதற்காக, பருவதற்காக வந்திருக்கிறீர்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஞாபகம் வருது, குடும்பத்தில் உள்ள காரியங்கள், சொந்த இடத்தில் உள்ள காரியங்கள், சொந்தக்காரனுடைய காரியத்தை சபையில வந்து யார்கிட்டையாவது பேசினால் கர்த்தர் உங்க நாக்க அறுத்து போடுவார். அது வயசான கிழவியா இருந்தாலும், குமரியா இருந்தாலும், குமரனா இருந்தாலும், குடும்பத்தில சொந்தக்காரன் உள்ள காரியங்களை அங்கோடு நிறுத்த வேண்டும். சபையில வந்து தேவனுக்கு விசுவாச பிள்ளைகளோடு உன் குடும்பத்தில் இப்படி சொன்னா கர்த்தர் நாக்கை அழிவி போக செய்வார். தேவனுடைய சமூகத்தில் வந்தால் தேவனுடைய காரியத்தை மட்டும், திருச்சபையின் காரியத்தை மட்டும், தேவனுடைய அன்பை மட்டும் பேச வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் ஒரு நாக்கை அழிவி போக செய்கிற தேவனாயிருக்கிறார். நிர்விசாரம், தேவனுடைய பந்தி நிர்விசாரம், தேவனுடைய சரீரம் நிர்விசாரம். எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? மதிகட்டவனை போல, மதிகட்டவளை போல எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? ஆண்டவராகிய தேவன் உன்னை குறித்து வைத்திருக்க நம்பிக்கை எங்கே போச்சு? ஆண்டவராகிய தேவன் உன் மீது வைத்த விசுவாசம் எங்கே போச்சு? சபை கூடி வருதலை ஒரு சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லாவிட்டாலும் குடும்பத்திலே, தேசத்திலே நடக்கிற அயோக்கியத்தனங்களை, அக்கிரமங்களை சபையில இருக்கிற பிள்ளைகளோடு பேசினால் கர்த்தர் நாக்கு அறுத்து போடுவார். புத்தி சொல்லு முடிந்தால், இல்லாவிட்டால் மௌனமாயிருந்து நாக்கை கடிவாளம் போட வேண்டும். நாவுக்கு கடிவாளம் போட வேண்டும். சித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமா? நாமோ அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறதை விட்டு நாமோ சபை கூடி வருதலை நாமே விட்டு விடுகிற கயவர்களும் கயவத்தியமாயிருக்கிறோம். திருச்சபையின் ஒழுங்கை கடைபிடிக்காத அயோக்கியர்களாயிருக்கிறோம். பெற்ற தாயை மறந்தீர்கள், ஜனிப்பித்த கண்மலையை கைவிட்டு விட்டீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்த வார்த்தை ஞாபகம் தருகிறார். பெற்றெடுத்த இயேசுவை மறந்து போனீர்கள். கண்மலையாகிய தெய்வத்தை விட்டுவிட்டீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டதோ வெடிப்பின் தொட்டியை. வெடிப்பின் தொட்டியை எத்தனைதான் தண்ணீர் நிரம்பினாலும், எத்தனைதான் திராட்சரசம் நிரம்பினாலும் அது தங்காது. அது வடிந்து போய்கொண்டே இருக்கிற தொட்டியை தேர்ந்தெடுத்தீர்கள். சற்று யோசித்து பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி உண்டோ? நோ. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ எவ்விடத்தில் இருக்கிறாய்? நிர்விசாரத்தோட இருக்கிற? இல்ல இல்ல இந்த சாமிகள்கிட்ட சொல்ற போல சொல்லுவாங்க, சாமி அப்படி இல்ல சாமி, அப்படி இல்ல சாமி, அப்படி இல்ல சாமி. ஆனா சாமிக்கு கடமை முடிஞ்சதும் பிராந்தி அடிக்கிறது போல தேவனுடைய ஆலயத்தில் வந்த பவ்யமா
ஏற்றுக்கொள்ளுகிறேன் 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 என்று மணவாளனுடைய உடன்படிக்கையை மணவாட்டியாகிய நீ ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நிர்விசாரமாக அபாத்திரமாக அவருடைய பந்தியில கை போடுகிறது. அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு வந்து அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களை நிமித்த செலுத்தத்தக்க வேறொரு பணி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் பயத்தோடு இருக்கணுமா? சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு வந்த பின்பு மனப்பூர்வமாய் நிர்விசாரமாக அபாத்திரமாக பந்தியிலே கை போட்டால் இன்று நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு ஒன்று வரும் என்று நீங்கள் தேவ பயத்தோடு இருந்து ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிக்கிறது ஜாக்கிரதையாயிருங்கள். பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாருங்கள், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையோ இருக்கும். வாலிபர் கூடுகையிலே பார்த்தோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய கோபம் வெளிப்பட்ட 5 விதம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய கோபம் வெளிப்படுது. இன்னும் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது, இன்னும் நிர்விசாரத்தில் ஒப்பு கொடுக்கிறது, இன்னும் அசட்டை பண்ணுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறது, இன்னும் தேவனுடைய திருச்சபையின் ஒழுங்கு மீறுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறது, இன்னும் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற தேவனுடைய சபை கூடுவதில்லை நீங்கள் புறந்தள்ளுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தினுடைய கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. அவர் செய்கிற அக்கிரமத்து நிமித்தம் என்ன பாவம் கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கணும், இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், இவ்வளவு வார்த்தை கேட்டோம், இவ்வளவு மகத்துவமான எச்சரிப்பை கேட்டோம். நிர்விசாரம் உள்ளவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். அந்த தண்டனை நிறைவேறுவதற்காக உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பதற்காக உன்னை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார். அந்த இருதயம் பார்வனுடைய இருதயம் கடனப்படுத்தினது போல கடனப்படுத்தி கடைசியிலே பாதாளத்திலே உன்னை இறக்க அவர் சித்தம் உள்ளவராயிருப்பார். நீ நினைப்ப பாப்போம். நோ, தேவனுடைய ராஜ்யம் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது. அது லகுவானதல்ல. தெரியுமா? ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்துக்கு வெளியில விரட்டி அவங்க திருட்டுத்தனமா கள்ளத்தனமா அவர் இல்லாத சமயத்துல தோட்டத்துக்குள்ள போக கூடாதுன்னு சுடர் ஒளி பட்டையும் வைத்திருக்கிற ஒரு தூதனை வாசலில நிறுத்தி இருந்தாராம். அந்த சுடர் ஒளி பட்டயத்தில் இருக்கிற அந்த தோட்டமாகிய 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா இந்த சுடரொளி பட்டயத்தினால் வெட்டுப்பட்டு சாகாதபடிக்கு அந்த சுடரொளி பட்டயம் வைத்திருக்கிற தூதனுக்கு இரக்கம் உண்டாகும்படி கர்த்தர் உரத்த சத்தமா உரைக்கும்படி கர்த்தருடைய இரக்கம் உனக்கு பெற்றாதான் அந்த வாசல் திறக்கப்படும். இல்லைங்க இல்ல, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேரு வழிநடத்தின மோசையும் போகல. மோசே வழி நடத்தின 2 பேரை தவிர பாக்கி யாரும் போகல. நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிற? நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிற? தேவன் ஒருவரை ஏமாற்ற முடியுமோ? தேவன் ஒருவரை பரிகாசம் அடிக்க முடியுமோ? யோபு எழுதின புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசியுங்கள், எடுத்து யோபு 42 1 2 3 4 வாசியுங்கள், பார்ப்போம் வேகமாக. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக வல்லவர், அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற நீங்கள் யார்? ஆகையால் அப்படியே நீங்க வாசித்துட்டு வந்தா தெரியும்.
வாசித்துட்டு வந்தா தெரியும். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதி உடையவனுமாய் அவனை போல உத்தமன் உலகத்தில் இதுவரை ஒருவரும் இல்லை என்று சாட்சி கொடுத்த யோபுவே கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். நீ எம்மாத்திரம் சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாக நிர்விசாரமாகிய காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு செலுத்தத்தக்க ஒரு பலி இல்ல. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலோ விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அவருடைய உச்சந்தலையில நீ சவுட்டி மிதிச்சு தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம், மணவாளனோடு மணவாட்டியாக நீ தேவனுடைய சமூகத்திலே ஞானஸ்தானம் எடுக்கும் போது செய்த உடன்படிக்கையை செய்த போது தளிக்கப்பட்ட இயேசு இரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிர்விசாரமாக நிந்திக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நீ கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு பழி தீர்க்காமல் அவர் விட மாட்டார். ஒருவேளை உனக்கு மனம் இறங்கலாம், ஒருவேளை உனக்கு பரலோக வாசலை திறந்து தரலாம், ஆனால் பழி தீர்க்காமல் விட மாட்டார். பழி வாங்குறது தேவனுடைய வேலை. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இந்த வசனங்களை எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் ஜீவனோடு நின்று நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய கூடாரத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல் 8 வரை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6:4 முதல் 8 வரை. ஏனெனில் நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம், என்ன நிர்விசாரம் வந்திருக்கிறோம், எவ்வளவு சோலி இருக்கு, எவ்வளவு சோலிகள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நிர்விசாரமாட்டா வந்தோம், தாகத்தோடு இல்லவா வந்தோம், எப்படியாவது ராபோஜன பந்தியில கலந்து கொள்ளணும் என்கிற தாகத்தோடு இல்ல வந்தோம் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிற கயவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, திருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, மதிகட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, புத்தி கட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, விரியன் பாம்பின் குட்டிகள் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்தித்து பாருங்கள். சொந்த அறிவு இருந்தால், பகுத்தறியக்கூடிய 6 அறிவு இருந்தால், நிர்விசாரம் என்கிற ஒரு காரியம் உனக்கு வருமோ? திருச்சபையின் ஒழுங்குக்கு, சபை கூடி வருதலுக்கு, திருச்சபையில் வைத்திருக்கிற ஒழுங்கை நிர்விசாரமாக அபாத்திரமாக தள்ளக்கூடிய சிந்தனை உனக்கு வருமோ? ஏன் இந்த அவல நிலை? ஏன் இந்த அவல நிலை? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
ஆண்டவர் புறந்தள்ளு என்று சொன்னால் அதே செகண்டில் புறந்தள்ள மடிக்க மாட்டேன். 25 வருஷம் நெஞ்சில தூக்கி வளர்த்த சரீர பிரகாரமும் ஆவிக்குரிய பிரகாரமும் தூக்கி வளர்த்தின என்னுடைய சொந்த பிள்ளைய தூக்கி தள்ளிவிட்டு வஸ்திரத்தை கிழித்து போட்டு வா என்று சொன்ன சமயத்தில் அதே அட்டண்டமில் இறங்குறவங்க ஊழியக்காரன். ஆண்டவர் தள்ள என்று சொன்னால் ஒரு செகண்ட் கூட தாமதிக்க மாட்டேன், புறந்தள்ள பயப்படவும் மாட்டேன். யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் ஊழியக்காரனும் நீங்கள் சிநேகிதனாயிருக்கலாம், பாசம் உள்ளவர்களாயிருக்கலாம், அன்புள்ளவர்களாயிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் ஒருவர் இருந்தது நிமித்தம், உன்னை இந்த இடத்தில் அழைத்தது நிமித்தம் வந்த பாசம், வந்த சொந்தம், வந்த நேசம், வந்த சூழ்நிலைகள், அந்த இயேசுவையே நீ புறந்தள்ளுகிறார் என்றால் உனக்கும் எனக்கும் என்ன சொந்தம்? கற்பப்பருப்பே தேவனுக்கு சொந்தம் இல்லாத பட்சத்தில் நமக்கு எது சொந்தம்? நோ. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு அணிபடுகிற ஒரு மனுஷனாயிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்தால் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் சிரசிலே தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கூடாத காரியம். ஒருவேளை உங்க ஊழியக்காரன் இறக்கப்படலாம், ஒருவேளை உங்கள் ஊழியக்காரன் சமாதானப்படலாம். கர்த்தர் எரிச்சல் பட்டுட்டா அவர் பழிக்கு பழி வாங்காத விட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடியையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றும் தேவனுடைய பரம ஈவை ருசி பார்த்தும் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மழை பெய்து அதை உள்வாங்கின பூமி நல்ல பயிர்களை கொடுக்காமல் முள்ளும் புதிரும் உடைய இந்த முள்செடிகளை கொடுக்குமானால் அந்த முள்செடிகளை சுட்டரிக்கிறது தான் அதனுடைய முடிவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்று மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்காக வந்திருக்கிற நீ, தேவனுடைய மகத்துவத்திலே தேவனுடைய அன்பிலே நீ விளங்க வேண்டிய நீ, சுடரொளி பட்டயத்தை விலக்கி விட்டு அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற நீ, நன்மையானது உள்ள சாட்சி உன்னிடம் இல்லாமல் முள்செடியை போலத்த விளைச்சலை உண்டு பண்ணுமானால், முள்செடி முளைக்க வேண்டிய விதத்திலே உன்னுடைய இருதயம் இருக்குமானால் அது சுட்டரிக்கப்பட வேண்டியதுதான் அதனுடைய காரணமாயிருக்கும். மற்றபடி அல்ல, மற்றபடி அல்ல, மற்றபடி அல்ல என்பதை திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம் 26 இருந்து 28 வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கயவனுக்கு கொடுக்கல, நிர்விசாரம் உள்ளவனுக்கு கொடுக்கல, அயோக்கியனுக்கு கொடுக்கல, வழிபோக்கனுக்கு கொடுக்கல, அவர்களுக்கு சீசனுக்கு கொடுத்தார். நிர்விசாரமாக இருந்தவன் செத்தான், நான் 2 வயர் வெடிச்சு செத்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு சீசர்களுக்கு கொடுத்தார். வழிபோக்கனுக்கு அல்ல, கையவருக்கு அல்ல,
சபை கூடி வருதலை புறக்கணிக்கிறவர்களுக்கு அல்ல, சபையை திருச்சபையின் ஒழுங்கை மீறுகிறவர்களுக்கு அல்ல, ஒழுங்கின் கிரயத்தை செய்யாதவர்களுக்கு அல்ல, செய்தவர்களுக்கு கொடுத்தார். அந்த செய்தவர்களுக்குள்ளே ஒருவன் நிர்விசாரம் அபாத்திரமாக இருந்தான். அவன் நாண்டுண்டு குடல் வெடித்து செத்து விழுந்த நிலம் இன்றும் இரத்த நிலமாக சாட்சி அளிக்கிறது. போங்கள், பாருங்கள், இல்லைங்க கூகுளை தட்டுங்கள், இல்லைங்க ஏதாவது ஒரு மண்ணாங்கட்டிய தட்டுங்க, அங்க வரும் இரத்த நிலம் இன்றும் இருக்கிறது. அது மரணப்பட்டவர்களை அடக்குகிற குயவனுடைய நிலமாயிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு நிர்விசாரமாயிருந்து கர்த்தரை புறந்தள்ளி கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்ளாமல் அபபக்தியாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய அப்பத்தை புசிக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லையோ? அபாத்திரமாக கை போட்டவனுடைய சூழ்நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? மத்தேயு 26 ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் இரத்தம். புதிய உடன்படிக்கையின் தேவனுடைய இரத்தம். இந்த புதிய உடன்படிக்கையை நீ அபாத்திரமா எண்ணி சபை கூடுது வருதலையும் திருச்சபையின் ஒழுங்கையும் மனம் வந்த போக்கிலே வாழ்ந்து உங்களுடைய நிர்விசாரத்தின்படி இந்த ராபோஜன பந்தியில கை போடுகிறீர்கள் என்றால் பரிதபிக்கக்கூடிய சந்ததி என்று வேதம் உங்களை சுட்டி காட்டுகிறது. வேதம் உங்களை சுட்டி காட்டுகிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ சிரசத்தை நவமானதாய் உங்களோடு என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சீசர்களோடு சொன்னார். இனி நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து இந்த ராபோஜன பந்தியை ஆசரிக்கிற ஒரு இடம் உண்டு. அது பரம எருசலேம். அங்கேயும் இயேசு உங்களை மீட்டு கொண்டதின் அடையாளமாக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதையும் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதையும் ஞாபகப்படுத்துகிற நிகழ்ச்சி. அதாவது குசும்பு பிடித்தவர்களே, அநியாயம் பிடித்தவர்களே, அக்கிரமக்காரர்களே, இங்கு மட்டுமல்ல அங்கேயும் உண்டு. அங்கே இந்த பந்தி ஆசரிப்பதற்கு இது ட்ரைனிங் கூடம். இதிலேயே நீ ஒழுங்கில்லை என்ன, அதுல எப்படி போவ, அங்க எப்படி புசிப்ப, அங்கு நீ எப்படி இருப்ப, அங்கேயும் நீ போய் 10 நிமிஷம் இல்ல, இங்கு 10 நிமிஷம் பிந்தி வந்தா அங்கு 15 நிமிஷம் பிந்தி போவ. இங்கு ஒரு ஆராதனை அட்டென்ட் பண்ணலன்னா அங்கு 3 ஆராதனை அட்டென்ட் பண்ண மாட்ட. அதுதான் அங்கு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கும் போது அவர்கள் சொல்லி கேட்காவிட்டால் இங்க வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று வேதம் மெச்சமாய் சொல்லி இருக்கு, தெளிவுபட சொல்லி இருக்கு. ஐஸ்வர்யவானும் தரித்திரனாகிய லாசரும் உள்ள கதையிலே வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்லுகிறார், அங்கு தேவ பிள்ளைகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்கள் சொல்லி கேட்கலீங்களும் நீ வானத்திலிருந்து பொத்து விழுந்து போய் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒரு ஊழியக்காரன் சொல்லி நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு போதித்து அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லி தந்து அதை நிர்விசாரமாய் தள்ளினால், சுடர் ஒளி பட்டயம் வைத்திருக்கிற தேவனுடைய தோட்டமாகிய 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு பெற முடியுமோ? முடியாது. அது முடியாத காரியம். முக்தி பெற வேண்டுமானால் அது முடியாத காரியம்.
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வீடு, உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய பதவிகள், உங்களுடைய கல்விகள் அத்தனையும் இந்த உலகத்திலே அழிந்து போகும். அழியாத கிரீடமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய நீதியை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அபாத்திரமாய் தேவனுடைய பந்தியில கை போட்டால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகாதபடி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். எங்கோ ஒரு சொந்தத்தில் கேட்ட கதைகளை சபையில் வந்து அதை பறைசாற்றுவது அசிங்கமான காரியம். சபையில் உள்ள காரியங்களை நியாயம் தீர்ப்பதற்கு நேரம் இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பாட்டிமார்களில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்கள். இந்த பாட்டிமார்களில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்கள். மகள் வழி, மகன் வழி, பேத்தி வழி, பேரன் வழி ஏதோ ஒரு சொந்தத்தை அங்கே நிலைநாட்டுவதற்காக அங்கிருந்து ஏதோ ஒரு சில வார்த்தைகளை கேட்டு சபையில் உள்ள விசுவாசிகளோடு அவதூறாய் பேசுகிறது அசிங்கமான காரியம். விட்டுவிடுங்கள். அவிசுவாசிகளுக்கு முன்பாக விசுவாசிகள் வழக்காடுகிறார்கள், விசுவாசிகள் வழக்காடுகிறார்கள். எங்கே போகிறது தேவனுடைய திருச்சபைகள்? எங்கே போகிறது தேவனுடைய ஆலோசனைகள்? எங்கே போகிறது தேவனுடைய உபதேசங்கள்? அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நிதானித்தறியுங்கள், உங்களை நிதானித்தறியுங்கள், உங்களை நிதானித்தறியுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எந்த விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கு அப்படி செய்கிறீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? தேவனுடைய திருச்சபையின் ஒழுங்கை நிர்விசாரம் படுத்துகிற அநியாயக்காரர், சபை கூடி வருதலை நிர்விசாரப்படுத்துகிற அநியாயக்காரர், தேவனுடைய திருவிருந்த ஆராதனைக்கு வைத்திருக்கிற ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காத அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிறீர்களோ? எவ்வளவுதான் மழை பெய்ச்சும், எவ்வளவுதான் அந்த மழையின் நீரை குடித்தும், முள்ளும் புதிரும் குறிப்பிக்கிற உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக இந்த ராபோஜனம்? எதற்காக சுத்திகரிப்பு? எதற்காக ஆண்டவருடைய உபவாச கூடுகை? எதற்காக முழியிரவு? எதற்காக முழங்கால் ஜெபங்கள்? எதற்காக ஜெப கூட்டங்கள்? யாருக்காக?
யாருக்காக? சிந்தித்து பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இடை கூட்டத்தை செய்வதற்காக சாயங்காலம் வர நேரம் இல்லாதவர்களுக்கு மதியம் தந்திருக்கிறது, மதியம் வர நேரம் இல்லாதவருக்கு சாயங்காலம் தந்திருக்கிறது. உங்களுடைய நிர்விசாரம் எங்க? உங்க வேலையில, உங்களுடைய தொழில, உங்களுடைய பண ஆசையில, உங்களுடைய அந்த அந்த உலகத்துடைய காரியத்தின் இச்சையில விழுந்து போய் தேவனுடைய ஆராதனை கூடுதல, சபை கூடுதல விட்டு விட்ட துன்மார்களுக்கு, விட்டு அயோக்கியர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் இடம் உண்டோ? நோ. நிர்விசாரம். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் சபைகளுக்காகவும் ஆத்துமக்களுக்காகவும் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம் வைத்திருக்கிற இந்த ஜெபத்தை அசூசிப்படுத்துகிற உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். சபை கூடி வருதலை விட்டுவிட்டவர்களும், தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவன் நிர்விசாரப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புரட்சிக்காரரும், ஆண் புரட்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களுக்கு பார்க்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ஏன்? ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவருடைய தேவனுடைய தோட்டத்தில் வைத்து அவரோடு உறவாடுகிற அன்பின் கிருபையை கொடுத்த அந்த கிருபைகளை விட்டு, ஆதியில கொண்ட தேவனுடைய அன்பை விட்டு விழுந்து போகிற சூழ்நிலையிலே ஏன் இருக்கிறீர்கள்? ஏன் இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஜெப கூட்டங்களை புறக்கணிக்கிற தேவ ஜனமே, சாட்சி சொல்லுகிற நாளை புறக்கணிக்கிற அநியாயக்காரரே, ஒரு நாள் முழுவதும் இரவு தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அந்த ஜெபத்தை புறக்கணிக்கிற அநியாயக்காரரே, பொருளாசைக்காரரே, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை தேவனுடைய சமூகத்திலே பறைசாற்றி சாட்சி சொல்லு. தேவனுடைய சமூகத்தில் மட்டுமல்ல, தேசத்திலும் நிமிர்ந்து நின்று இயேசு எனக்கு இதை செய்தார் என்று அவர் செய்த சத்தியத்தை, உண்மையை பறைசாற்ற முடியாமல் இருக்கிற அநியாயக்காரரே, நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியுமோ? நிர்விசாரம், அபாத்திரம். நாம் இருக்கின்றால் தேவனுடைய சபைக்குள்ளே எதுவும் பேசலாம், இருதயம் இருந்தால் எதையும் யோசிக்கலாம், மூளை இருந்தால் எந்ததையும் சிந்திக்கலாம் என்று நினைத்து விடக் கூடாது. தேவனுடைய வழி தனி வழி. அந்த தனி வழியை அறிகிற அறிவின் உடையவர்கள் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். மற்றவர்கள் முத்தி பெறுவதற்காக தங்களை குளிப்பாட்டாமல், தங்களை சுத்தப்படுத்தாமல், தாடிகளையும் தலைமயிர்களையும் வளர்த்துக் கொண்டு துர்நாற்றத்தோடு வாழுகிறார்கள். நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் குளிக்கிறீர்கள், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆனாலோ அநியாயக்காரராயிருந்து, சுத்தமுள்ளவர்களைப் போல வேஷமிட்டு அநியாயக்காரராயிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காமல், தேவனுடைய வழியை கடைபிடித்து போகாமல் குருடராகவும் செகுவிடராகவும் இருக்கிறீர்கள் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் எங்கே? அங்கே தேவ நதி அது ஊறி ஓடுமே. தேவனுடைய நதி எங்கே? அது ஊறுகிற இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் உண்டாகுமே. நீ ஊற்றை விட்டு ஊற்றினால் வருகிற தண்ணியை நிரப்புவதற்காக
வெடிப்புள்ள தொட்டியை தேடி அலைகிறாய் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் உன்னை சுத்திகரித்து கழுவப்பட்ட அந்த நாள் இன்று உங்களுக்கு எங்கே போச்சு? விழுந்து போன விசுவாசியாய், விழுந்து போன அநியாயக்காரராய், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு அப்பத்தை ரசத்தையும் அபாத்திரமாய் புசிக்க வந்த அநியாயக்காரரே, எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. எபேசியர் 4வது அதிகாரம் 30, 31, 32 ஆகிய 3 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 30, 31, 32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் அனுதினமும் ஒவ்வொரு வீக்கிலையும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின, ஐயோ பிள்ளைகள் ஆவியில் குன்றி போய்விடுமே, அலல் மூட்டி எழுப்ப வேண்டுமே என்று சொல்லி வாரத்தின் இடையிலே புதன் மற்றும் வெள்ளி, பகல் மற்றும் இரவு கூட்டங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்த அந்த கூட்டத்தில் பங்கு பெறாத அநியாயக்காரராய் தேவனுடைய பந்தியிலே கைபோட வந்திருக்கிறாய் என்றால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். உனக்கு பாயத்த ஆராதனை வேண்டாம், இடை கூட்டம் வேண்டாம், முழு இரவு வேண்டாம், உபவாச கூட்டம் வேண்டாம். ஆனாலோ பரலோகத்துக்கு போக வேண்டும், அதற்கு பந்தியில் கை போட வேண்டும் என்கிற உபதேசத்தை தந்தவன் யார்? பிரியன் பாம்பின் குட்டிகளே, பிசாசின் பிள்ளைகளே, தப்பி செல்வதற்கு வழியை கற்று தந்தவன் யார்? ஞானஸ்தானம் எடுத்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோவான் ஸ்நானரிடம் ஞானஸ்தானத்துக்கு வந்த பரிசேயரும் அநியாயக்காரரும் வரும்போது, தேவ வேத பாரகரும் வரும்போது கூவி அழைத்தார், பிசாசின் பிள்ளைகளே, உங்களுக்கு தப்பி செல்ல வழியை காட்டி தந்தவன் யார்? ராபோஜன பந்தியில் இருந்து விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களோ? அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். என்ன கேட்கிற தேவனுடைய ஜனமே, நிர்விசாரம். தேவனுடைய ஆலயத்தில் கூடி வருகிறதற்கு ஒரு நிர்விசாரம், பொருளாசை. விக்கிரகாராதனை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், ஓரினை சேர்க்க செய்ய மாட்டோம், பாலுணர்வோடு செய்கிற பாவங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் பொருள் மீது ஆசை. தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய கூடி வருதலை புறந்தள்ளுகிற அயோக்கியர்களாய், அந்நியர்களாய், பரதேசிகளாய், அயோக்கியர்களாய் இருந்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று ராபோஜன பந்தியிலே கைபோட வந்தீர்களோ? அது முடியாத காரியம், அது முடியாத காரியம், அது முடியாத காரியம். சுடர் ஒளி பட்டயம் வைத்திருக்கிறது தெரியுமா? நோவாவுடைய பேழையில அவருக்கு விருப்பமானவர்களை உள்ள ஏற்றிவிட்டு பூட்டி சாவியை கொண்டு போயிட்டார் தெரியுமா? இன்று மனதுருக்கமாயிருக்கிறவர், இன்று உனக்காக மன இரக்கமாயிருக்கிறவர், உன்னை தேடி வந்தவர், உன்னை அழைத்தவர், உனக்காக சரீரத்தை கிழிக்க கொடுத்தவர், உனக்காக ரத்தம் கிழிக்க சிந்த கொடுத்தவர் நித்தியானந்த சக்கராதிபதியாக வீற்றிருப்பார். ஒரு சின்ன கதை. 2 சிறுவர்கள் பாடகசாலைக்கு சென்றார்கள். செல்லும் போது போகிற வழியிலே ஒரு வயல் இருந்தது. வயலில் கத்தரிக்காய் தோட்டம் இருந்தது. நல்ல வயலட் கலர்லே, அந்த கத்தரிப்பு கலர்லே கத்தரிக்காய் காய்ச்சி கொத்து கொத்தாயிருந்தது. இவர்கள் ஜெப
வீட்டுக்கு போய்விட்டு வார வழியிலே ஆளுக்கு ஒரு கத்தரிக்காயை பறித்து மறைமுகமாய் ஜோப்பில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போனார்களாம். வீட்டுக்கு கொண்டு போனார்களாம். அதில் ஒரு தாய் ஞானம் உள்ளவள், தேவனுடைய புத்தியை பெற்றவள். அவள் பக்குவமாய் வேப்பெண்ணையை ஊத்து விட்டு அதை சமைத்து கொடுத்தாராம். அதை புசித்தவன் கேட்டானா, யா அம்மா இந்த கத்தரி குழம்பு கசக்கிறது என்று. ஐயோ, திருடினால் அப்படிதான், நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தால் கசக்காது, இல்ல நம்ம தோட்டத்து காயா இருந்தால் கசக்காது, புறதோட்டத்து காயை நீ கேட்காமல் திருட்டுத்தனமாய் பறித்து வந்தால் நிச்சயமா இந்த காய் கசக்கும் என்று கற்பித்து கொடுத்தாளாம். இன்னொரு தாயோ, அவளும் தேவனுடைய ஆலயத்துக்கு போறவள், இவனும் தேவனுடைய ஆலயத்துக்கு போறவள், ரெண்டு பேருடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயத்துக்கு பேட்டு வருகிற வழியில் செய்த அறியாமையின் திருட்டு. அறியாமையின் திருட்டு. இந்த திருட்டை ஒரு தாய் புத்தி கூர்மையாய் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால், இல்லாட்ட என்ன செய்வேன்னா, வேண்டி இது சாப்பிடப்பாது போல, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை போல என்று உதறி தள்ளுவோம். ஞானம் உள்ள தாய், கர்த்தருடைய புத்தி உள்ள தாய், அதை புத்தியா கைகாரியம் செய்தால், இன்னொருத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறவதான், ஞானஸ்தானம் பெற்றவதான், இந்த நிர்விசாரமாய் அபாத்திரமாய் கை போட வந்த உங்களை போலத்தவள், உங்களை போலத்தவள், உங்களை போலத்தவர்கள், ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி வருவதை விட்டு விட்டவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை விட்டு விட்டவர்கள், ஆண்டவருடைய சுத்திகரிப்பை விட்டு விட்டவர்கள், ஆண்டவருக்காக சாட்சி சொல்லக்கூடிய நாளை விட்டு விட்டவர்கள், ஆண்டவருக்காக மொழி இரவிலே ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக காத்திருக்கிற அந்நாளை விட்டு விட்டவர்கள். ஆனாலோ ராபோஜர பந்தியில இருந்தால் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு குருட்டு புத்தியினால், ஒரு செவிட்டு புத்தியினால் இன்று இந்த தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்க வந்திருக்கிற உனக்கு ஐயோ என்று வேதம் கட்டளையிடுகிறது. அப்படிப்பட்ட நிர்விசாரம் பிடித்த அபாத்திரமாக தேவனுடைய பந்தியில கை போடுகிற ஒரு ஸ்திரியை போலத்த ஒரு ஸ்திரீ அவனுடைய மகனுக்கு அருமையாக குழம்பு வைத்து கொடுத்தால், நல்ல ருசி இல்லாம, ஆமா பிள்ளை நல்ல ருசி, நாளைக்கு 2 பறிச்சிட்டு வருவேன், வா நான் குழம்பு வைத்து தாரேன் என்று சொன்னால், அந்த பகன் திருடினான். திருடினான், அவனுக்காக ஒரு வக்கீலை ஏற்படுத்தினான். அந்த வக்கீல் இவன் என்ன தண்டனைக்கு உட்பட்டவனாயிருந்து திருடிட்டு வந்தாலும் அந்த திருட்டை அவன் திருட்டு இல்லை என்கிற சாமர்த்தியத்தோடு ஒரு வக்கீலாக இருந்து அவனுக்கு பரிந்து பேசி தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தான். காலம் ஓடிக்கொண்டே இருந்தது, காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போனான், ஒரு வீட்டுக்கு திருட போனான். அங்கு ஒரு முதியவருடைய கழுத்தில் கிடந்த செயினை பறிக்கும் போது சத்தம் போட்டது நிமித்தம் கத்தியால் குத்தினான். அந்த முதிய அது வயசுக்கு முந்த பாட்டி, வயதான பாட்டி செத்து போனால். கேஸ் கோர்ட்டுக்கு போனது. இவனுடைய வக்கீலை தேடி போனான். வக்கீல் ஆபீஸ்ல வக்கீல் இல்ல, வக்கீல் இல்ல. வேறு ஒரு வக்கீல் மூலமாக வாதாட போகிறான். அங்கு வாய்தா வந்தது. இவனுடைய வக்கீல் இருக்கிறான். அங்கு நீதிமன்றத்திலே ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு நீதிபதியாக, நியாயம் தீர்க்கிற அதிபதியாக அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தது இவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்த அதே அட்வொகேட் தான் நீதிபதியா இருக்கிறான். கூப்பிட்டார், ஏ வக்கீலே, எனக்காக பரிந்து பேசி விடுதலை வாக்கி தந்தவர் நீ அங்க போயிருக்கிற? ஒரு வார்த்தை பேசல. பேசினது அவருடைய பெண்ணு மட்டம். நியாய தீர்ப்பு அவனுக்கு தூக்கு தண்டனை, நியாய தீர்ப்பு அவனுக்கு தூக்கு தண்டனை, நியாய தீர்ப்பு அவனுக்கு தூக்கு தண்டனை. வாய் திறந்து பேசாமல் அவன் பெண்ணை எழுதினான். எழுதின பெண்ணை குத்தி நொறுக்கி அப்படியே போட்டு விட்டு போயிட்டான். அவனுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். என்னை பெற்று ஆளாக்கின என் தாயை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். தாயை கூட்டி கொண்டு வந்தார்கள். தாய்க்கு முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்து முடியும் போது தாயினுடைய ஒரு காது இவனுடைய வாய்க்குள் இருந்தது. இரத்தம் கரகரா பாய்ந்தது. இதே போல காது கடிபடிவதற்கு நான் உங்க ஊழியக்காரனாய் இருக்க மாட்டேன்.
நியாயாதிபதியாகிய சக்கரவர்த்தியாய் அன்று நியாயாதிபதியாகிய தேவன் அதாவது பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது இன்று பரிந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற வக்கீலாக இருக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றும் நான் உத்தமன் உள்ள ஒரு போதகராக இருக்க வேண்டும். நீ என்ன மாதிரி இருக்கிறாய்? நீ என்ன மாதிரி இருக்கிறாய்? நீ என்ன மாதிரி இருக்கிறாய்? நீ அநியாயக்காரனாய் இருக்கிறாயா? நீ அநியாயக்காரனாய் இருக்கிறாயா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய ஜனமே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது? சபை கூடி வருதலை விட்டு விடுகிறீர்கள். முழங்கால் ஜெபம் 1 மணிக்கூர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகள் தார்மாறா போவதற்காக, உன் வீட்டிலே ஆபத்து வராமல் இருப்பதற்காக, சபையினுடைய ஆத்துமா பெருக்கத்துக்காக, சபையினுடைய குடும்பத்துக்களுக்காக 1 மணிக்கூர் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபத்திலே நீ கலந்து கொள்ளாத அபாத்திரனாய், கயவனாய், கவர்த்தியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னுடைய ஆத்மா விழுந்து போகாமல் இருப்பதற்காக, உன்னுடைய அனல் மூட்டு குறைந்து போகாமல் இருப்பதற்காக, சபை கூடுதல் வருதலாகிய இடை நாளாகிய புதன் வெள்ளிக்கிழமையுடைய அந்த சபை கூடுதலை நீ விட்டுவிட்ட கயவனாய், கயவத்தியாய் இந்த இடத்தில் வந்திருக்கிறாய் என்றால், ஆண்டவர் உனக்கு 1 மாசம் காலம் தந்த மகிமையின் மகத்துவத்தை சாட்சி சொல்லக்கூடிய அந்த சாட்சி நாளை நீ கடைபிடிக்காத ஒரு அயோக்கியனாக, இந்த அயோக்கியத்தியாக இந்த இடத்தில் வந்திருக்கிறாய் என்றால், நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் அவருடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய ஆல்நைட் பிரேயரை நீ புறந்தள்ளுகிற அயோக்கியனும் அயோக்கியத்தியமாய் இந்த இடத்தில் வந்திருந்து தேவனுடைய சமூகத்தை அப்பத்தை புசித்து விட்டலாம். திருச்சபையின் ஒழுங்கை அயோக்கியத்தனமாய் மாறிவிட்டு திருச்சபையினுடைய எல்லா சபை கூடுதலையும் நிர்விசாரமாக மாற்றிவிட்டு அப்பத்தை புசித்து விட்டு ரசத்தை புசித்து விட்டா நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று உனக்கு போதனை செய்தவன் எவன்? முடியாத காரியம், முடியாத காரியம், முடியாத காரியம். அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். அனுதினமும் துக்கப்படுத்துகிறீர்கள். ஒவ்வொரு வீக்கும் துக்கப்படுத்துகிறீர்கள். அனுதினமும் அதிகாலையில் ஆண்டவராகிய தேவன் உனக்கு சகாயம் செய்யும்படி இறங்கும் போது உன்னை காணல, உன்னை காணல. நீ அயர்ந்த நித்திர, நல்ல தூக்கம், கையை மடக்கி வச்சிட்டு பாவடிவத்தில், இசட்டு வடிவத்தில், டா வடிவத்தில் கொரட்டை விட்டு தூங்குற. உனக்கு சகாயம் செய்வதற்காக என்னை அழைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை கரம் பிடித்து நடத்தின தேவன், எனக்கு கற்று தந்த தேவன், என் கூட இருந்து என்னுடைய திருச்சபையை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிற என் தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உன் வீட்டுக்கு வரும்போது நீ அயர்ந்த நித்திர. பலி செலுத்தினது சரியில்லாதது நிமித்தம் வந்தது அயர்ந்த நித்திர. தேவனுடைய சமூகத்தில் விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்து சகாயத்தை பெற்றுக் கொள்ளாத அயர்ந்த நித்திர வருது என்றால் உன்னுடைய பலி சரியில்லை, உன்னுடைய ஜெபம் சரியில்லை, உன்னுடைய அர்ப்பணிப்பு சரியில்லை. நீ அநியாயக்காரன், அநியாயக்காரன். உன்னை தேடி வருகிறாரே, என்னை அழைத்து உருவாக்கின தேவன் உன்னை தேடி வருகிறாரே. என்னை அழைத்து அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உன்னை தேடி வருகிறாரே. நீ அதிகாலையில் எங்கே போகிறாய்? டா வடிவத்தில், பா வடிவத்தில், இசட்டு வடிவத்தில் போர்வைக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவரை கண்டு ஒளித்துக் கொண்டிருக்கிறாயே. தூக்கம் மதிகளுக்கு இருள் வந்து கொண்டிருக்கிறது, காரிருள் வந்திருக்கிறது. தேவன் வெளிச்சமாக பிரகாசமாய் உன்னிடம் வரும்போது, வந்து உனக்கு சகாயம் செய்வதற்காக வரும்போது நீ நித்திரை சாபந்தான் மிஞ்சுகிறது. அனுதினமும் உன்னை தேடி வருகிற ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாய் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, என்னை கேட்கிற தேவ ஜனமே, தேவனுடைய அநியாயக்காரர் பங்கடைகிற இடத்திலே நீயும் பங்கடைவாய் அல்லவோ? பங்கடைவாய் அல்லவோ? யோசித்து பார். தன்னைத்தானே நிதானி தறிந்து நீ பந்தியில கை போட்டால் நலமாயிருக்கும். அபாத்திரனாய் கை போடாமல் இருந்தால் நலமாயிருக்கும். இல்லாவிட்டால் நீ பேக்கில் போயிருந்தால் அது உனக்கு நலமாயிருக்கும், அது உனக்கு நலமாயிருக்கும்.
சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனை எங்கே போகிறது? உங்களுடைய யோசனை எங்கே போகிறது? உங்களுடைய ஆலோசனை எங்கே போகிறது? கர்த்தருடைய தலையை மிதிக்கிற ஆலோசனை, கர்த்தருடைய இரத்தத்தை குற்றப்படுத்துகிற ஆலோசனை, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற ஆலோசனை. உங்களுடைய ஆலோசனை புல்லு போல அது மாண்டு போய்விடும். தேவனுடைய நீதி எங்கே? நித்திய ரட்சிப்பு எங்கே? நித்திய நீதி எங்கே? காணோம், காணோம். தேவன் மீது வைத்த வைராக்கியம் எங்கே? தேவனோடு கொண்டுள்ள வைராக்கியம் எங்கே? நோ. சாபம், பாவம், அக்கிரமம், அநியாயக்காரர். ஏன் இந்த அவல நிலை? ஏன் நீ பெற்றுக்கொண்ட புதிய ரட்சிப்பின் அனுபவம் எங்கே? செத்து போச்சோ? புதிய அனுபவத்தின் அன்பு எங்கே? நிர்விசாரமாய் போய்விட்டதோ? பெற்றெடுத்த பரிசுத்த ஆவியானவரை நிந்தித்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நீ விட்டு விட்டு விலகிறாய் என்றால் அநியாயக்காரன் என்று அர்த்தமில்லாமல் தேவனுடைய நீதிமான்களோ, தேவனுடைய பரிசுத்தவான்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளோ, எங்கே இருக்கிறது உங்களுடைய இருதயம்? எங்கே போகிறது உங்களுடைய சிந்தனை? எங்கே போகிறது உங்களுடைய யோசனை? சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணமும், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எங்க நீங்குச்சு? எங்க நீங்குச்சு? உங்க மூர்க்க கோபம் எங்க நீங்குச்சு? உங்களுடைய அநியாயம் எங்க நீங்குச்சு? அக்கிரமம் எங்க நீங்குச்சு? உண்மையாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அநியாயங்கள் உங்களை விட்டு நீங்கி இருக்குமானால் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். நீங்கள் சபை கூடி வருதலை புறந்தள்ளி இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய உபவாச பண்டிகையை புறந்தள்ளி இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய ஆழ்நேற்று பிரேயரை புறந்தள்ளி இருக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய ஆயத்த ஆராதனையை புறந்தள்ளி இருக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய ஜெப கூட்டங்களை புறந்தள்ளி இருக்க மாட்டீர்கள். சுத்திகரிப்பு புறந்தள்ளி இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய பரிசுத்த பந்தியை அநியாயக்காரர் உட்காருகிறது போல உட்கார மாட்டீர்கள், உட்கார மாட்டீர்கள். ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒப்புரவு ஆகிற ஊழியத்தை செய்யுங்கள். ஒப்புரவாகிற உன்னதமான பாக்கியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வார். எபிரியருக்கு எழுதின நிருபம், எபிரியருக்கு எழுதின நிருபம், எபிரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 24, 26 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். 24 முதல் 26 வரை. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் பார்க்கிலும் இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கும் சிந்தித்து பார்க்கணும். எந்த இடத்துல வந்தீர்கள்? மிருகத்தினால் உடன்படிக்கை செய்த இடத்துல வந்தீர்களோ? ஆபேலுடைய இரத்தம் கூப்பிட்ட இடத்துக்கு வந்தீர்களோ? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆதியிலே வார்த்தையாயிருந்த தேவன், ஆதியிலே மகிமை பொருந்தினவராயிருந்த தேவன், ஆதியிலே மகத்துவம் பொருந்தினவராயிருந்த தேவன் உங்களுக்காக, உங்கள் மீட்புக்காக உங்கள் மீது இறக்கப்பட்டு மனு கூலத்தை எடுத்த, மனு உருவத்தை எடுத்த, மனுஷனுடைய சாயலை எடுத்த அந்த தேவாதி தேவனுடைய சிந்தப்பட்ட இரத்தத்திடத்திற்கு வந்தீர்கள். அந்த இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கையின் இடத்தில் வந்தீர்கள்.
உடன்படிக்கை இடத்தில் வந்தீர்கள். உடன்படிக்கையை மீறி போடுகிற திருடர்களாகவும் கயவர்களாகவும் கள்ளர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்க வந்த அநியாயக்காரர்களே, நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு வழி சொன்னவன் யார்? ராபோஜன பந்தியில கை போட்டு விட்டு சபை கூடுதலை விட்டு விடலாம், இல்ல சுத்திகரிப்பு கூட்டத்தை விட்டு விடலாம், சாட்சி சொல்லுகிற நாளை விட்டு விடலாம், ஆதி ராத்திரி ஜபத்தை விட்டு விடலாம், அனுதினமும் அதிகாலை ஜபத்தை விட்டு விடலாம். இதெல்லாம் விட்டு அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து விட்டால் நமக்கு பாவம் இராது, நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கலாம் என்று உங்களுக்கு சொல்லி தந்தவன் யார்? விரியன் பாம்பின் குட்டிகளே, அதாவது பிசாசின் பிள்ளைகளே, இதை உங்களுக்கு போதித்து தந்தவன் யார்? அப்படி வேதம் உங்களுக்கு சொன்னது உண்டோ? கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய உத்தரவையும் கர்த்தருடைய உபதேசத்தையும் மீறி நடந்துவிட்டு ராபோஜன பந்தியிலே கைப்பட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகிறதோ? உங்க ஊழியக்காரன் உங்களுக்கு கற்று தந்த பைத்தியமோ? நோ நோ நோ. இன்று மதியத்திலே வாசிக்கப்பட்டது போல காலால் மிதித்து கையால் அடித்து சொல்லுகிற வார்த்தையை சொல்லென்று சொல்லுகிறது போல காலால் உங்களை உதைத்து கையால் அடித்து கர்த்தர் சொல்லு என்று சொன்ன தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தைகளை எச்சரிப்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன். காது உள்ளவர்கள் கேட்க கடவது, காது உள்ளவர்கள் கேட்க கடவது, காது உள்ளவர்கள் கேட்க கடவது, கண்ணுள்ளவர்கள் வசனத்தை காண கடவது. மற்றவர்கள் விட்டு விடுங்கள், தேவனுடைய அன்பை விட்டு விடுங்கள், தேவனுடைய இரக்கத்தை விட்டு விடுங்கள். வாசியுங்கள் எபிரேயர் 12:24. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அசால்ட்டான இடத்துல அல்ல, நிர்விசாரமாய் இருப்பதற்காக அல்ல, நிர்விசாரமாய் இருப்பதற்காக அல்ல. என் நெஞ்சு கிழிக்கப்பட கர்த்தர் நின்று கொண்டு பேசுகிற இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நின்று கொண்டு பறைசாற்றி கொண்டிருக்கிற இடத்தில் வந்திருக்கிறீர்கள். காலினால் உதைத்து கையினால் அடித்து ஜனங்களுக்கு இதை எச்சரிக்கையாக சொல்லு என்று சொன்ன இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். தேவபயமற்றவர்களாக, தேவனை கண்டு நிர்விசாரம் உள்ளவனாக, அபாத்திரனாக தேவனுடைய பந்தியை புசித்து விட்டால் உங்களுக்கு பாகம் இராது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கலாம் என்று உங்களுக்கு கற்றுத்தந்தவன் யார்? சொல்லுங்கள். உத்தம நாவு இருந்தால் சொல்லுங்கள், உன்னதமான இருதயம் இருந்தால் சொல்லுங்கள். வேதம் உங்களுக்கு சொல்லி தந்ததோ? வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் கற்று தந்திருக்கிறார்களோ? இல்ல உங்க ஊழியக்காரன் கற்று தந்திருக்கிறார்களோ? நீ பந்தியில் கைவிடாவிட்டால் உனக்கு சாபம். ஆனால் அதற்கான கட்டளைகளையும் அதற்கான நியமங்களையும் அதற்கான ஒழுங்குகளையும் நீங்கள் கடைபிடிக்காமல் நீங்கள் போடுவீர்களானால் இரட்டிப்பான ஆபத்து, இரட்டிப்பான ஆபத்து. என்னை கேட்கிற தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தம் வீற்றிருக்கிற, மகிமையாக பிரசன்னமாயிருக்கிற பலிபீட தண்டைக்கு உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். பலிபீட இடத்துக்கு உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். பேசுகிறதற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கை தெளிக்கப்பட்ட இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள்.
ஆண்டவராகிய தேவனுடைய தூது பேசுகிற சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராகிய தேவன் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தூது தருகிற, உங்களுக்கு வார்த்தை தருகிற பரத்திலிருந்து காதிலே சத்தத்தை கேட்டவர்களாக, இதயத்தில் கர்த்தர் பேசினவர்களாக, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தூது செல்லுகிற சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். முறிக்கப்பட்ட சாபம் முளைத்தெழுகிறது. கர்த்தர் இனியும் பொறுத்திருக்க மாட்டார். திருச்சபையின் ஒழுங்கை மதிகேடாக்குகிற மதிமுட்டாளே, மதிகேடனே, உன்னுடைய சாபம் திரும்ப முளைத்து வர வேண்டுமோ? உடைத்து போட்ட சாபத்தை திரும்பவும் திறந்து வைக்க வேண்டுமோ என்று கர்த்தர் எச்சரிப்போடு கேட்கிறார், எச்சரிப்போடு கேட்கிறார். மதிகெட்டவர்களே, புத்தி கெட்டவர்களே, அநியாயக்காரர்களே, அக்கிரமக்காரர்களே, மனம் திரும்புங்கள். செவி கொடுத்து செவிடரை போல இருக்காதீர்கள், குருடனை போல இருக்காதீர்கள். காது உள்ளவர்களை போல கர்த்தருடைய சமூகத்திலே பேசப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய தூதுக்கும் காது கொடுத்து கேளுங்கள், கண்ணு கொடுத்து பாருங்கள். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவிக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நோ. பூமியிலே கர்த்தர் தருகிற அருவார்த்தைகளை, கர்த்தர் தருகிற வெளிப்பாடுகளை, கர்த்தர் நின்று கொண்டு பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டீர்கள் என்றால் பரம பரலோகத்திலிருந்து பேசப்படுகிற தேவனுக்கு எப்படி செவி சாய்ப்பீர்கள்? 100% செவி கொடுக்க மாட்டீர்கள். எங்கே போகிறீர்கள்? எங்கே போகிறீர்கள்? நரக அக்கினிக்கு போகிறீர்களா, இல்ல நித்திய ஜீவனுக்குள் போகிறீர்களா? நகர அக்கினிக்குள் போகிறீர்களா, நித்திய ஜீவனுக்குள் போகிறீர்களா? உங்கள் மனம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? உங்கள் இருதயத்தில் என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்க குடும்பத்திலே நடக்கும். நான் நினைத்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே உங்க பக்தி? விடியற் காலத்தில் காணுகிற பனியை போல மாய்ந்து போகிறது. விடியற் காலத்தில் காணுகிற பனியை போல காய்ந்து போகிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவர் நீதிபதியாக வந்திருக்கும் போது இன்று தருகிற இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இல்லை, இன்று தருகிற இந்த உணர்வுள்ள வார்த்தை உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இந்த கடினமான வார்த்தை இல்லை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையும் இல்லை. அவர் நீதிபதியாய் வந்திருப்பார். வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவருடைய கோலினால் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கும். கோலினால் எழுதப்பட்ட சிறு புஸ்தகம் ஒன்று இருக்கும். கோலினால் எழுதப்பட்ட அவருடைய ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கும். அதுக்கு கூட இந்த வேத புஸ்தகமும் இருக்கும். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? நிர்விசாரம், அவ்வளவு அசால்ட்டு. தேவனுடைய ஒழுங்கு, திருச்சபையினுடைய ஆராதனை நேரம் என்றால், சுத்திகரிப்பு நேரம் என்றால், ராபோஜன பண்டிகை நேரம் என்றால், நீங்கள் வருவதற்கு முன்னாலேயே சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கிற தேவனோட பெரியவர்களாயிருந்து நிர்விசாரப்படுத்தி உங்கள் கால்களில் கிடைக்கிற செருப்பை போல அவரை நினைத்து அவருடைய தலையை மிதிக்கிற அயோக்கியக்காரர்களுக்கு கர்த்தர் தருகிற எச்சரிக்கை. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. மதிகட்டவர்களே, விரியன் பாம்பின் பிள்ளைகளே, பிசாசின் பிள்ளைகளே, அயோக்கியர்களே, கடிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வந்த தாங்க மாட்டியா? வந்த தாங்க மாட்டியா? தெருவருவே இருந்த அத்திமரம் பட்டு மாண்டு போச்சது. தோட்டத்தில் இருக்கிறது. பரிந்து பேசுவதற்காக ஒரு பைத்தியக்காரனை எடுத்து வைக்கிறது நிமித்தம் தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜாக்கிரதை. கைவிட சொல்லி விடுவார். பரிந்து பேச விட மாட்டார், கடிந்து பேச விட மாட்டார், விட்டு விடுவார்.
விட்டுவிட்டால், தாதியின் கையிலிருந்து விழுந்தால் மொடதா. அது சொந்த பிள்ளையா இருந்தாலும் தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனது இடம் கொடுத்தது நிமித்தம் முடமே. இன்னும் அடுத்த பிள்ளைக்காக ஊழியக்காரனுடைய விருப்பமில்லாத காரியத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுனாலும் ஊழியக்காரனுடைய கையில் விழுந்து போன சகோதரனுடைய கால் முடம். இன்னும் எத்தனையோ முடங்களை பற்றி சொல்ல முடியும் நம்முடைய திருச்சபையில. ஊழியக்காரனுடைய கையில் இருந்து விழக்கூடாது. ஐயோ, ஊழியக்காரன் ஒரு நாளும் விட மாட்டான். கர்த்தர் விடு என்று சொன்னால் விட்டு விடுவான். அதை ஒரு விசை கூட பரிந்து பேசி பார்ப்பான். ஆண்டவரே இல்லப்பா, மனம் திருந்துவான் என்று சொல்லி பாப்பா. நோ என்று சொன்னால் நோ தான். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வானத்தை அண்ணாந்து பாரு, அதனுடைய நட்சத்திரத்தை பாரு, அதனுடைய சூரியனை பாரு, அதனுடைய சந்திரனை, 2 பெரிய கோள்களையும் சின்ன சின்ன நிறைய கோளாகிய சந்திரனையும் இன்னும் அந்த வானத்தினுடைய மகத்துவத்தையும் பாரு. மனுஷனால் அறிந்து ஆராய முடியாது, விஞ்ஞானத்தினால் ஆராய முடியல. போய்கொண்டே இருக்கிறார்கள், தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள், முடிவை காண முடியல. உலகத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள், சமுத்திரத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள், முடிவை காண முடியல. இப்படிப்பட்ட சமுத்திரத்தையும் இப்படிப்பட்ட பூமியையும் இப்படிப்பட்ட வானத்தையும் அசைய பண்ண போகிற தேவன். உன்னை அசைப்பது எம்மாத்திரம்? உன்னை அசைப்பது எம்மாத்திரம்? நீ எம்மாத்திரம்? அப்படிப்பட்ட பயங்கரமான தேவனை கண்டு ஒரு பயம் இல்லாமல் நிர்விசாரமாக அபாத்திரமாக இன்று துணிகரமாய் தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்க வந்த உன்னை அநியாயக்காரருடைய இடத்திலே உட்கார வைத்திருக்கிறதாக கர்த்தர் எச்சரிக்கிறார். பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவ நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். வாசியுங்கள் 24, 28, 29 3 வசனத்தையும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். சொல்லானது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கூடி வருதலும் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற தேவன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற தேவன். இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்த தேவன் பட்சிக்கிற தேவன், மன உருக்க உள்ள தேவன். அது ஒரு பக்கம். பட்சிக்கிற தேவன் மன உருக்கத்தோடு உங்களுக்கு தருகிற உபதேசத்தை, மன உருக்கத்தோடு உங்களுக்கு தருகிற வார்த்தையை, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நின்று பேசிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தம் பட்சிக்கிற தேவனாய் மாறி இருக்கிறார். எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்?
எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? வாசியுங்கள். 22வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். 7 முதல் 14 வரை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை, உண்மையான வார்த்தைகளை, கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிற தீர்க்க தரிசனம் என்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால், விசுவாசித்து பற்றி கொண்டிருந்தால் பாக்கியவான்கள். பற்றி கொள்ளாவிட்டால் அபாக்கியவான், அபாக்கியவான், அபாக்கியவான். சிந்தித்து பாருங்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தான். ஒரு தூதனை கூட வணங்குவதற்கு கர்த்தர் அனுமதிக்காத தேவன். கர்த்தர் படைத்த படைப்பாகிய கர்த்தருடைய சிருஷ்டியில் ஒன்றாகிய இந்த தூதனை கூட வணங்குவதற்கு அவர் அனுமதியாத தேவன். தூதன் சொல்லுகிறான், உன்னை போல பாடுள்ள ஒரு ஊழியக்காரன் என் பாதத்தில் விழாத நித்திய சக்கராதிபதி ஆகிய இயேசுடைய பாதத்தில் விழு. நாமோ நம்முடைய ஆராதனையை, நம்முடைய வணக்கத்தை பொருளாசையில கொடுக்கிறோம், உலக ஆடம்பரத்தில் கொடுக்கிறோம், உலக ஆசைக்கு கொடுக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க நேரத்தை மற்றவர்களுக்காக கொடுக்கிறோம், மற்றவைகளுக்காக கொடுக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு போகிற தேவனுடைய ஜனமே ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அநியாயக்காரரை போல தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காத கயவர்களை போல நீ இருக்கிறாமோ? நோ, நோ. இருந்தேன் பாருங்கள், அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடு நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள் என்றான். நம்ம யாரை தொழுது கொள்ளுகிறோம்? நம்ம யாரை தொழுது கொள்ளுகிறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? ஜெப கூட்டத்தின் நேரத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய சாட்சி சொல்லுகிற நேரத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? இந்த பொருளாசை நிமித்தம், இந்த பொருளாயிருக்கிற விக்கிரகத்திற்கு நீங்கள் நமஸ்காரம் செலுத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே நமஸ்கரிக்கிறீர்கள்? யாருக்கு வணக்கத்தை செலுத்துகிறீர்கள்? தூதனுக்கு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை தூதனுக்கு செலுத்தினாலே அது பாவம், அது பாவம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திர போட வேண்டாம், வெளியரங்கமாயிருக்கட்டு, மறைப்பொருளாக பேசுவதற்கான நேரம் இல்ல. ஐயோ, இது பின்னால பார்த்துக்கலாம், புறவு பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம், கொஞ்சம் ஜனகதோக வரட்டு பெருவட்டி என்று சொல்லக்கூடிய நேரம் இல்ல, முத்திர போட வேண்டிய நேரம் அல்ல, வெளியரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய காரியம். இன்று சொல்லப்பட்ட அத்தனையோ உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியையின் தக்கபடி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு, வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான்.